Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. சென்னை வியாசர்பாடி மகாகவி பாரதி நகரில் வெள்ளி வியாபாரியின் வீட்டிற்குள் புகுந்து போலீஸ் என்று கூறி 11 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக 2 பேரை போலீசார் கைது செய்தனர். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் கார்த்திகேயன். கைது செய்யப்பட்ட இருவர் யார்? முழு விவரங்கள். காலை வணக்கம் ஆசினி. சென்னையில் வெள்ளி வியாபாரி வீட்டில் புகுந்து போலீஸ் என கூறி 11 லட்சம் மற்றும் 2 செல்போன் திருடப்பட்ட சம்பவத்தில் 2 பேர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். வெள்ளி வியாபாரி அளித்த புகாரின் அடிப்படையில் சென்னை வியாசர்பாடி MKB நகர் காவல்துறையினர் இந்த அப்பாஸ் மற்றும் ரியாஸ் என்கின்ற இந்த 2 நபர்களை கைது செய்து தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை வியாசர்பாடி MKB நகர் நெசவாளர் காலனி பகுதியில் வசித்து வருபவர் மனோஜ் அகர்வால். இவர் பாரிமுனை பூக்கடை பகுதியில வெள்ளி பொருட்கள் வாங்கி விற்கும் தொழில் செய்து வருகின்றார். இவருக்கு திருமணமாகி 2 பிள்ளைகள் உள்ளனர். இந்த நிலையில கடந்த 15ஆம் தேதி, அதாவது நேற்று முன்தினம் இரவு, மனோஜ் அகர்வால் தனது மனைவி மற்றும் பிள்ளைகளோடு வீட்டில் இருந்தபோது யாரோ அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் மனோஜ் அகர்வாலின் வீட்டின் காலிங் பெல்லை அழுத்தியுள்ளார். அப்போது சத்தம் கேட்டு மனோஜ்குமார் அகர்வாலின் மனைவி சுனிதா அகர்வால் கதவை திறந்து பார்த்தபோது முகமூடி அணிந்திருந்த ஒருவர் தான் போலீஸ் என்றும் நுங்கம்பாக்கம் காவல் ஆய்வாளர் தனிப்படை பிரிவில் இருந்து வருவதாக கூறி வீட்டிற்குள் நுழைந்துள்ளார். அப்போது வீட்டின் முன்பகுதியில் இருந்த மனோஜ்குமார் மற்றும் அகர்வாலின் 2 பிள்ளைகளும் வருமான வரித்துறை அதிகாரிகள் தான் சோதனைக்கு வந்துள்ளார்கள் என நினைத்து வீட்டின் மொட்டை மாடிக்கு சென்று உள்ளனர். இதனைத் தொடர்ந்து அடையாளம் தெரியாத அந்த நபர் இருவரிடம் விசாரணை நடத்தி கொண்டு படுக்கை அறைக்கு சென்று பீரோவில் இருந்து 11 லட்சம் பணம் மற்றும் 2 செல்போன்களை எடுத்துக்கொண்டு இவற்றை காவல் நிலையத்தில் வந்து பெற்றுக் கொள்ளுமாறு கூறி தப்பிச் சென்றதாக தெரிகிறது. இதனால் சந்தேகம் அடைந்த மனோஜ் அகர்வால் உடனே தனது வழக்கறிஞரை தொடர்பு கொண்டு MKB நகர் காவல் நிலையத்தில் இது குறித்து புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் சம்பவ இடத்தில் பதிவான CCTV காட்சிகளை வைத்து அந்த நபர் குறித்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த தீவிர புலன் விசாரணையில் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது சென்னை வியாசார்பாடி சர்மா நகர் பகுதியைச் சேர்ந்த அப்பாஸ் என்றும், இந்த சம்பவத்திற்கு திட்டம் தீட்டி கொடுத்தது அவரது நண்பர் ரியாஸ் என்றும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து இவர்கள் இருவரும் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் பதுக்கி இருப்பதாக தனிப்படை போலீசாருக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைத்தது. இந்த தகவலை அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற தனிப்படை போலீசார் அங்கு பதுகி இருந்த இருவரையும் கைது செய்து தற்போது காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆசினி, விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence.